ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஐம் த ஃபேட்டட் வில்லன் மேன்வாவோட 53வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 52 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது வீடியோ லைக் போடாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போகிறக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டரில் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரீஇன்கார்னேட் ஆக போகிறவனை வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனோட தங்கச்சி கண்டுபிடிச்சு பிளான் போட்டு தன்னோட ஸ்டூடெண்ட்டாக சேர்த்துருந்துருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு அந்த யாயோக்கு வந்துட்டு கல்டிவேட் பண்ண சொல்லி கொடுத்துட்டான். அப்ப அந்த பாட்டி வந்துட்டு இது வந்துட்டு எப்படி சாத்தியம் டிவைன் இம்மார்டல், நீங்க வந்துட்டு நிறைய மெடிசன் எலிக்சர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருந்தாலும் யாயோவால இன்னுமே அடுத்த ரம்க்கு வந்துட்டு பிரேக் த்ரூ பண்ணி போக முடியல. அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு மாஸ்டர் ஐ எம் சாரி அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக அழுகிற அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு யூஸ்லெஸ் பர்சன், நீங்க வந்துட்டு நிறைய டைமையும் ரிசோர்ஸையும் என் மேல வேஸ்ட் பண்ணிட்டீங்க, என்னால ஸ்டில் கல்டிவேட் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உன்னால கல்டிவேட் பண்ண முடியல அப்படிங்கறனால மாஸ்டரோட ஸ்டூடெண்டா இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டியா, எப்படின்னா என்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிறப்ப மாஸ்டர் வந்துட்டு எனக்கு ஃபேமிலியோட க்ளோஸ் ஆனவங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படிங்கிறப்ப நீ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், நீ வந்துட்டு இன்னும் ஒரு குழந்தை தான். ஸோ ஓவர் திங்கிங்லாம் பண்ணாத. மாஸ்டர் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஸ்ட்ராங். ஸோ உன்னோட வாழ்க்கை முழுக்க நான் ரைஸ் பண்ணணும்னு எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறப்ப பின்னாடி இந்த பாட்டி இருந்துட்டு டிவைன் இம்மார்டலுக்கு ஏதாச்சும் ஒரு தப்பான குறிக்கோள் இருக்குமோ, யாயோ ரொம்ப நைஸா நடத்துறாரு அப்படின்னு நினைச்சேன். பட் இவளோட கல்டிவேஷனே ஏறலனாலும் நல்லா தான் பாத்துக்கிறாரு அப்படின்னா இவளுக்கு வந்துட்டு ஒரு ஜென்டலான டீச்சர் கிடைச்சிருக்கா, உண்மையிலே லக்கி சைல்டு அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இங்க வந்துட்டு நான் நிறைய நேரம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் லோவர் ராம்ல இருந்து அப்பர் ராமுக்கு வந்து போகணும். யாயோ நீ வந்துட்டு மாஸ்டர் அப்பர் ராமுக்கு வந்து ஃபாலோ பண்றியா அப்படிங்கிறப்ப உண்மையுமே போறீங்களா நான் வந்துட்டு அப்படிங்கிறப்ப ஏன் நீ வரலையா, உனக்கு ஏதாச்சும் கவலைகள் இருக்கா அப்படிங்கிறப்ப பாட்டி வந்துட்டு டிவைன் இம்மார்டல் இந்த சைல்டு வந்துட்டு எப்பவுமே அவனோட அண்ணனை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருப்பா அப்படிங்கிறப்ப ஆமா எங்க அண்ணனை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஐ சி என்னோட சைடு தான் மிஸ்டேக் போல, பட் உன்னோட பிரதர் வந்துட்டு போயிட்டு ஸ்டேஞ்சா இருக்கால, ஈவன் 3 வருஷத்துக்கு அப்புறம் கல்டிவேஷன் பண்ணி கூட அவன் வந்துட்டு உன்னை திரும்பி வந்து பார்க்கவே இல்லை. பட் இட்ஸ் ஆல் ரைட், சின்ஸ் யாயோ வந்துட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால நானே உங்க அண்ணனை பார்க்க ஷுவான்லண்ட் டிவைன் லேண்ட்ஸ் கொண்டு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறப்ப தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்னு சொல்றான். அங்க மிங்காங்க இருந்து டிவைன் இம்மார்டல் வந்துட்டு இப்போ ஹெவன் டொமைனுக்கு வந்துட்டு வந்திருக்கானா, அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பொண்ணுக்காக வர வழியில கல்டிவேஷன் ட்ரெஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்கானா அப்படிங்கிறப்ப தட்ஸ் ரைட். அக்கார்டிங் டு த ரூமர்ஸ் பண்டிட்ஸ் வந்துட்டு ஒரு நார்த்தன் வில்லேஜ் அட்டாக் பண்ணாங்களாம், அந்த இடத்துல தான் அந்த குழந்தை வந்துட்டு அந்த டிவைன் இம்மார்டல் சேவ் பண்ணாராம். அப்படிங்கிறப்ப மிங்காங்க வந்துட்டு இட் சீம்ஸ் தட் அந்த பர்சனுக்கு வந்துட்டு ஹியூமனிட்டி ஆன்செஸ்டரோட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்பர் ராம்ல இருந்து வந்திருப்பானுங்க, எந்த ஃபேக்ஷனை சேர்ந்தவங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவனோட ஐடென்டிட்டி என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமனிட்டியோட ஆன்செஸ்டர் இருந்துட்டு அப்பவே இருந்துட்டு எப்ப ரீஇன்கார்னேஷன் ஆகணும் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்க போல. இந்த அசரே லோட்டஸ் ஆஃப் ரீபர்த் இருந்துட்டு இந்த லோவர் ராம்ல வந்துட்டு அப்பியர் ஆக போகுது. பட் அந்த ரீஇன்கார்னேஷன் ஆக போறவன் எங்க இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியல. சோ ஃபர்ஸ்ட் அவனுக்கு இருக்கிற எல்லா வாய்ப்புகளுமே வந்துட்டு அவன்கிட்ட தட்டி பறிக்கணும். இதெல்லாமே ஸ்மூத்தா போச்சு அப்படின்னா ஷாங் இருந்துட்டு இப்ப அவனுக்கு வேணா புது பலியாடை தேடிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு வந்துட்டு இன்னுமே பலியாடுகளா நிறைய பேர் வந்துட்டு என்னால கொடுக்க முடியும். இவ்வளவு விஷயங்கள் அவனுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா இன்னுமே எனக்கு கொஞ்சம் அவன் நம்புவானா அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஷான்லண்ட் டிவைன் லேட்ஸோட இடத்துல வந்துட்டு அந்த செக்டரோட லீடர் நீ சொல்றது எல்லாமே உண்மையா அப்படிங்கிறப்ப அந்த கிரீன் கோஸ்ட் இருந்துட்டு எஸ் செக்ட் மாஸ்டர் அந்த மவுண்டைன் ரோடு இருந்துட்டு திடீர்னு ஆம்னேஷனா அட்மாஸ்பியரை வந்துட்டு வெளியே விட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ள இருந்து பிளாக் கலர் ரத்தம் வந்துட்டு வெளியே வந்து ஸ்கையவே வந்துட்டு நிரப்பிருச்சு. டிராகனே இருந்துட்டு பெயின்ல கத்துற மாதிரி அந்த 4 மவுண்டன்ஸையும் வந்து சூழ்ந்துருச்சு. அப்படிங்கிறப்ப அந்த செக்ட் லீடர் வந்துட்டு நம்ம உண்மையாலுமே ஒரு டிராகனோட வெயினை தான் இருந்துட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஹெவன்ஸ்க்கு அகேன்ஸ்டா நம்மளோட ஸ்வாடை வந்துட்டு நம்மள ரிவைஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளோட இம்மார்டாலிட்டிக்கான ரோடு வந்துட்டு இப்படியா கட் ஆகணும். தட்ஸ் ரைட், நீ வந்துட்டு ஒரு பையனை கூட்டிட்டு வந்தியே, அவனோட ஆரிஜின் என்னது, அவனோட பாடியை வந்துட்டு நான் செக் பண்ணேன், த கர்ஸ் ஆஃப் டிவைன் பேரன் பாடி அது வந்துட்டு அவனோட பாடியில இருந்து ரிமூவ் ஆயிருச்சான். அப்படிங்கிறப்ப கிரீன் கோஸ்ட் இருந்துட்டு ஆமா அவன் வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொண்டு வந்தப்போ அவங்கிட்ட டிவைன் பேரன் பாடி இருக்கு, கல்டிவேட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சேன். ஹவவர் இந்த டைம் அந்த பிளாக் கலர் ரத்தம் வந்துட்டு வெளியே வந்தப்போ அவன் மட்டும்தான் அதுல இருந்து தப்பிச்சான். அவனோட பாடியில வந்துட்டு மறுபடியும் யூனிக்கா என்னமோ ஒன்று நடந்துருச்சு. அது மட்டும் கிடையாது, திடீர்னு அவன் வந்துட்டு ஒரு யூனிக்கான இன்சிடென்ட்டை ட்ரிகர் பண்ணி இந்த டிவைன் லேண்ட் முழுக்க டிவைன் லைட்டை வந்துட்டு அவன் உருவாக்கி நம்மளோட ஆன்செஸ்டரோட ஒரு உருவத்தையே இருந்துட்டு ஸ்கைல வந்துட்டு வர வச்சிருக்கான். ஒருவேளை லக்குனால இது நடந்துருச்சா அப்படிங்கிறப்ப அந்த செக்ட் லீடர் நோ அது வந்துட்டு பாசிபிள் கிடையாது. நம்ம ஆன்செஸ்டர் வந்துட்டு ஒரு சுப்ரீம் எக்ஸ்பெக்ட் ஒரு மியர் டிவைன் பேரன் பாடியால எப்படி அவரோட உருவத்தை வந்துட்டு இந்த மாதிரி ஷைன் பண்ண வைக்க முடியும். கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் யூனிக்கா இருக்கு. மேபி அவன் தான் நம்மளோட ஷிவான்லண்ட் டிவைன் லேண்ட் இருந்துட்டு மேல அப்பர் ராம் போறதுக்கான ஒரு நம்பிக்கையா இருப்பான். அப்படிங்கிறப்ப செக்ட் மாஸ்டர் அப்பர் ராமோட இம்மார்டல் வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப வாட் இந்த வர வழியில லிட்டில் கலை வந்துட்டு ஒருத்தர் கொண்டு வந்துட்டு இருந்தாரு, எலிக்சர் ட்ரெஷர்ல எடுத்துட்டு அவர் தானா, கப்பல் ஆஃப் பிரைமார்டியல் டிவைன் ஸ்பிரிட்டரை வேற கொன்னதான் வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்ப அவரே தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு டிவைன் இம்மார்டல் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க,
நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கோம். நீங்க வந்துட்டு எதுக்காக எங்க லேண்டுக்கு வந்துறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ வந்துட்டு இங்க இருக்கிற ஃபார்ச்சூன் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு லீப்பிங் டிராகன் மாதிரி இருக்கு. இவங்க இந்த மொத்த டான்ஷன் நம்மளோட ஃபார்ச்சூனே வந்துட்டு மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க போல. சோ இந்த ரீஇன்கார்னேஷன் ஆகிறவன் வந்துட்டு ஃபார்ச்சூனால தேர்ந்தெடுக்கப்பட்டவன் மட்டும் இல்லாம இந்த டியான்ஷன்ரமும் தேர்ந்தெடுத்தவனா இருப்பானோ அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த யாயோவை பார்த்துட்டு என்னாச்சு நம்ம தான் வந்துட்டோமே எதுக்கா இன்னும் நர்வஸா இருக்க அப்படிங்கிறப்ப இந்த இடம் வந்துட்டு ரொம்பவே ரிச்சா ரொம்பவே செழித்து இருக்கிற மாதிரி இருக்கு. நார்த்தன் மவுண்டன் வில்லேஜ் மாதிரியே இல்ல. ஒருவேளை உண்மையுமே பிரதர் யாயோ இருந்துட்டு இல்ல அப்படின்னும் கிராணி இருந்துட்டு இல்ல அப்படின்னும் மறந்துட்டானா அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ஆன்செஸ்டரோட மெமரிஸ் வந்துட்டு அவனுக்குள்ள அவேக்கன் ஆயிருக்கணும். இல்ல அப்படின்னா இவனோட ரூட்ஸை வந்துட்டு அவன் எப்படி மறந்துருப்பான். நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிளான் போடணும் அப்படின்னு நினைச்சேன். பட் இன்னுமே எல்லாமே எனக்கு ஈஸியா தான் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு யாயோ கவலைப்படாத, உன்னோட பிரதர் வந்துட்டு கல்டிவேட் பண்றதுல பிஸியா இருப்பான், உன்னை விசிட் பண்றதுக்கு டைம் இருந்திருக்காது அப்படிங்கிறப்ப மாஸ்டர் அவன் எவ்வளவு தூரத்துக்கு மணி ஏர்ன் பண்ண போனாலும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் சரி என்னை பாக்குறதுக்கு திரும்பி வந்துருவான். கண்டிப்பா அவன் மாறி இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லதா இருக்கே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என் மேல சத்தியமா சொல்றேன் இப்ப வரைக்குமே அவளோட நான் மேனிபுலேட் பண்றதுக்கு ஆரம்பிக்கவே இல்லை. பட் ஆல்ரெடி நான் என்ன வேணும் அப்படின்னு யோசிக்கிறனோ அதே வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த செக்ட் லீடர் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வெல்கம் பண்றாரு. நீங்க இங்க வந்ததுக்கு வந்துட்டு நாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த ஷான் டிவைன் லேண்ட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் ஜியாங் யாங்க தான் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த கிரீன் கோஸ்ட் வந்துட்டு அந்த யாயோவை பார்த்துட்டு இந்த லிட்டில் கேர்ள் இருந்துட்டு அந்த வில்லேஜ் சேர்ந்தவளாச்சே டிவைன் இம்மார்டல் கூட இவ வராளா அப்படின்னா நான் இவ தான் ஜீனியஸா தப்பா ஒருத்தனை கூட்டிட்டு வந்துட்டானா அப்படின்னு நினைச்சிட்டு செக்ட் மாஸ்டர் இந்த லிட்டில் கேர்ள் எனக்கு தெரியும் இது வந்துட்டு ஜியாங்கியோட லிட்டில் சிஸ்டர் தான் அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரும் ரிலேட் ஆனவங்களா. ஈவன் ஹெவன்ஸ் கூட நம்மளோட ஜியான்லேண்ட் டிவைன் லேண்ட்ஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ணது போல. ஆஸ்லாஸ் நாங்க நம்ம டிவைன் இம்மார்டலை வந்துட்டு நல்லா ட்ரீட் பண்ணி அது மட்டும் இல்லாம அந்த ஜியாங்கி நம்ம இந்த இடத்துல நல்லா தான் ட்ரீட் பண்றோம் அப்படின்னு இவருக்கு தெரிய வச்சிட்டோம் அப்படின்னா தென் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு டிவைன் இம்மார்டல் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் பட் ஜியாங் யாங் தான் நம்ம செக்டோட அடுத்த லீடரா வந்துட்டு நான் பொட்டன்ஷியலை பாக்குறேன். அவன் வந்துட்டு ரொம்பவே டேலண்டடானவன். ஆன்செஸ்டரோட ஒரு உருவத்தை இருந்துட்டு அவன் 2 நாளுக்கு முன்னாடி ட்ரிகர் பண்ணி விட்டான் தெரியுமா. சேக்ரெட் லேண்ட்ஸ் அவனோட டேலண்ட் வந்து ரெகனைஸ் பண்ணிருக்கு. அந்த ஜியாங் யாங்கோட கல்டிவேஷனுக்கு வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பென்ஸுமே வந்து நாங்க பார்க்காம செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அந்த ஜியாங் யாங்க வந்து நாங்க ஒரு கூலி மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இட் சீம்ஸ் லைக் ஜியாங் யாங் இருந்துட்டு ஒரு நல்ல லைஃபை தான் வந்துட்டு இங்க வாழ்ந்துட்டு இருக்கான் போல அப்படிங்கிறப்ப டிவைன் இம்மார்டல் வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் அஃப்கோர்ஸ் நாங்க ஜியாங் யாங்க வந்துட்டு ஒரு ஜீனியஸ்னால செம்மையா தான் நடத்திட்டு இருப்போம் அப்படிங்கிறப்ப யாயோ வந்துட்டு சோ பிரதர் வந்துட்டு நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கானா யாயோவை பத்தி அவன் நினைக்கவே இல்லையா அப்படின்னு நினைச்சிருக்கப்ப ஹீரோ வந்துட்டு ஜியாங் யாங்க்கு ஒரு யங்கர் சிஸ்டர் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும்ல அப்படிங்கிறப்ப யங்கர் சிஸ்டரா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க கிரீன் கோஸ்ட் மாஸ்டர் எனக்குமே தெரியாது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஆல்ரைட் அவனை வந்துட்டு இங்க பாக்குறது கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறப்ப எஸ் டிவைன் இம்மார்டல் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அந்த யாயோ இருக்கால அவனோட அண்ணனுக்கு தன்னோட இதயத்துல ஒரு இடம் அப்படிங்கிறது வச்சிருப்பா. அது வந்து லைட்டா டிராப் ஆகுது. அதனால அந்த ரீஇன்கார்னேஷன் ஆகிறவனே அவன் தானே. அவனோட ஃபார்ச்சூன் வேல்யூ வந்துட்டு டிராப் ஆயிருச்சு. நம்ம ஹீரோக்கு 6000 ஃபார்ச்சூன் பாயிண்ட் 3000 ஃபேட் பாயிண்ட் கிடைக்குது. அது இல்லாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஹீரோ கிரியேட் பண்ணிக்க விட்டுருக்கான் அந்த ஃபேமிலியில் அப்படிங்கனாலையும் 500 ஃபார்ச்சூன் பாயிண்ட் 2500 ஃபேட் வேல்யூ கிடைக்குது. அதுக்கப்புறம் அங்க அந்த ஜியான் யாங் இருந்துட்டு பயங்கரமான பவர்லாம் இப்போ வந்துட்டு அவன் வெளியே காமிச்சிட்டு இருக்கான். அப்ப அதை பார்த்துட்டு ரெண்டு பேருன்ட்டு வாட் அமேசிங் விஷன். இது வந்துட்டு அந்த பேரன் டிவைன் பாடியோட ரிசல்ட் தானா. கல்டிவேட் பண்ண முடியாம இருந்த அந்த கர்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணியாச்சா அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ரெண்டு ஒரே மாசத்துல டிவைன் எக்ஸ்பர்ட் வந்துட்டு இவன் ரீச் பண்ணிட்டானே வாட் அ மிஸ்டீரியஸ் காய் என்னால கூட இவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு எக்ஸாஸ்டர் எல்டர் ஜாவோ இ. அப்ப அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்செஸ்டர் இருந்துட்டு உனக்கு இப்ப புரிஞ்சா என்ன அக்செப்ட் பண்ணக்கப்புறம் உனக்கு எவ்வளவு கிடைக்கும்னு மத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு ஒரு கூலியா வந்துட்டு நீ வாழணும் அப்படின்னு தேவையே கிடையாது அப்படிங்கிறப்ப நீ தான் நான் தான் நம்ம ரெண்டு பேரும் டிஃபரெண்ட் ஆனவங்க. நான் வந்துட்டு எப்பவுமே உன்னை அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறப்ப அந்த ஆன்செஸ்டர் இருந்துட்டு யங் மேன் இன்னும் பிடிவாதமா இருக்க உன்னால ஹோல்ட் ஆன் பண்ண முடியாதப்ப என்னோட ஹெல்ப்பை கேட்டியே அது வந்துட்டு உனக்கு மறந்து போச்சா. நான் மட்டும் இல்ல அப்படின்னா அந்த மிஸ்ஃபார்ச்சூனோட எனர்ஜி வந்துட்டு உன்னை ஸ்வாலோ பண்ணிருக்கும். என்கிட்ட பேசுறது கூட நீ உயிரோட இருந்திருக்க மாட்டே அப்படிங்கிறப்ப அது வந்துட்டு வேற ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறப்ப அந்த எல்டர் ஜாவோ ஈ இருந்துட்டு ஜியாங் யாங் உனக்கு வந்து நியூஸ் கேட்டியா சீக்கிரம் வெளியே வா ஒரு டிமைன் இம்மார்டல் அப்பர் ஆர்ம்ல இருந்து வந்துட்டு உன்னோட தங்கச்சியை வேற கூட்டிட்டு வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்களாம். உன்னோட லிட்டில் சிஸ்டர் வேற ரொம்ப நல்லா பாத்துக்கிறாராம். சோ அவர் வந்து அஃபண்ட் பண்ணிராத அப்படிங்கிறப்ப டிவைன் இம்மார்டலா என்னோட லிட்டில் சிஸ்டரா யாவோ என்ன பார்க்க வந்திருக்காளா அப்படின்னு சந்தோஷப்படுறான். ஆனா அந்த ஆன்செஸ்டர் அவனோட உடம்ப கண்ட்ரோல் எடுத்து ஃபைனலா அவங்க வந்துட்டு என்ன பார்க்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்றான். யாரு வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டான் தெரியுமா. அந்த ஆன்செஸ்ட்ரல் ஹியூமனிட்டி பேலஸ்ல இருக்கிறவங்க அப்பர் ஆர்ம்ல தானே இருக்காங்க. எப்பவுமே இவன் ரீஇன்கார்னேட் ஆகிறப்ப இவனை தேடி வருவாங்க. அதான் அவங்களோட பொறுப்பு. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டான். நம்ம ஹீரோ வந்து இவன் தெரியல. அந்த டிவைன் இம்மார்டலை என்ன வந்து பார்க்க சொல்லுங்க நான் உனக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மத்த யார் வந்தாலும் அவங்க வந்து இங்க வரவேணான்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்ப வாட் ஜியாங் யாங் நீ வந்து கீ டிவியேஷனால பாதிக்கப்பட்டியா இந்த மாதிரி விஷயங்களை சொல்றப்ப நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஷான்லோ டிவைன் லேட்ஸே வந்துட்டு இது அஃபெக்ட் பண்ணிரும் நீயும் வருத்தப்படுவ அப்படிங்கிறப்ப ஹவ் ஃபூலிஷ் என்ன தைரியம் தான் என்ன வந்துட்டு இப்படி வெயிட் பண்ண வைப்பாங்க அந்த டிவைன் இம்மார்டல்
இம்மார்டல் அப்படிங்கிறப்ப அந்த எல்டர் ஜாவோயி இருந்துட்டு இவன் வந்துட்டு இவ்வளவு திமிரா எல்லாத்தையுமே குறைச்சு இட போறான் அப்படின்னா இவனுக்குள்ள இருக்கிற பிரைமார்டியல் ஸ்பிரிட் இருந்துட்டு அவேக்கன் ஆயிருச்சா, உண்மையாலுமே இவன் ஃபார்ச்சுனால தேர்ந்தெடுக்கப்பட்டான் அப்படின்னா இவனுக்கு எதுவுமே பாசிபிள் தான். டிவைன் இம்மார்டல கூட அவனால கொல்ல முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் என்ன சொன்னானோ அப்படியே போயிட்டு கன்வே பண்ணிடலாம் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவரும் கண்டிப்பா அப்படிங்கிறப்ப இந்த ஜியானி அங்க இருந்துட்டு நான் சொல்றது கேட்கற அளவுக்கு நீ ஸ்மார்ட்டா இருக்க, உன்னோட டேலண்ட் வந்துட்டு ஓகேவா இருந்தாலும் ஸ்மார்ட்டா இருக்க, இல்லனா உன்னால பீக் சீக்ரெட் ட்ராமா மட்டும் தான் அடைஞ்சிருக்க முடியும். ஜாவோயி அதான உன்னோட பேரு, இப்பல இருந்து என்னோட சைடுக்கு நீ வந்துட்டு என்னோட ஸ்வாடா வந்துட்டு நீ இருக்கிறதுக்கு நான் அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவனோட உடம்புக்குள்ள உண்மையான ஜியானி அங்க இருந்துட்டு என்ன தைரியம் தான் ஒரு டிவைன் இம்மார்டல் வந்துட்டு நீ இப்படி ட்ரீட் பண்ணுவ, அந்த டிவைன் இம்மார்டல் வந்துட்டு என்னோட தங்கச்சி யாயோ வந்துட்டு நல்லா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ற, நான் மட்டும் இல்ல அப்படின்னா அந்த டிவைன் இம்மார்டல் உன்னை பார்க்கவே வந்திருக்க மாட்டாங்க, உன்னோட சிஸ்டரையும் நல்லா நடத்திருக்க மாட்டாங்க, இங்கே வெயிட் பண்ணிட்டு என்னை பத்தி தெரிஞ்ச உடனே அவங்க எப்படி ஓடி வராங்கன்னு பாரு அப்படிங்கிறப்ப ஜியாங் யாங் சொன்னதை போயிட்டு அப்படியே சொல்லிட்டு இதுக்கும் எங்க ஷாவோன் டிவைன் லேண்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எங்க மேல கோவப்பட்டுறாதீங்க அப்படிங்கிறப்ப இந்த செக்ட் லீடருக்கு பயங்கர பயம் வந்துடுது, நம்ம ஹீரோ ஏதாச்சும் பண்ணிடுவானு கேட்டு. ஆர் யூ ஷோர் இதான் அந்த ஜியாங் யாங் வந்து சொன்னானா அப்படிங்கிறப்ப இதுதான் உண்மை, அந்த எக்ஸால்டட் எல்டருமே அங்கதான் இருந்தாங்க, அவங்க தான் அதை அப்படியே சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன தைரியம் தான் என்ன இருந்துட்டு வெயிட் பண்ண வைப்பான், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு அப்படிங்கிறப்ப யாவோ இருந்துட்டு மாஸ்டர் என்னோட பிரதர் அவனுக்காக நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறப்ப கவலைப்படாத, இதுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது யாவ், ஹவவர் உன்னோட பிரதர் இருக்கான் இல்லையா அவன் வந்துட்டு கொஞ்சம் திமிரா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப டிவைன் இம்மார்டல் ப்ளீஸ் கோவப்படாதீங்க, உங்களோட சர்வெண்ட் அண்ணன் நான் வந்துட்டு போயிட்டு அந்த அரகன் ஜியானியாங்க வந்துட்டு பிடிச்சிங்க எடுத்துட்டு வந்து உங்களுக்கு அப்பாலஜிஸ் கேட்க வைக்கிறேன், என் கூட வாங்க, என்ன தைரியம் இருந்தா அவன் வந்துட்டு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசியிருப்பான் அப்படிங்கிறப்ப யாயோ வந்துட்டு அவனோட பிரதர் மேல இன்னுமே டிசப்பாயிண்ட் ஆகுறாளா, அதனால அவனோட ஃபார்ச்சூன் வேல்யூ குறைஞ்சிரும், நம்ம ஹீரோக்கு 8000 ஃபார்ச்சூன் பாயிண்ட்டும் 4000 ஃபேட் வேல்யூவும் கிடைக்குது. ஹீரோ வந்துட்டு ஜியாங் யாங் இதை வந்துட்டு நீயே தான் உனக்காக தெரிவிக்கிட்ட, அந்த ஹியூமனைடோட ஆன்செஸ்டர் இருந்து இந்த மாதிரியான பிளானுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னே நம்பல, பட் எனக்கு முன்னாடி எவ்வளவு திமிரா நடந்துக்கிறதுல நீ வந்து ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஜியாங் யாங்க போய் பாக்குறப்ப அந்த ஜாவோயி இருந்துட்டு செக்ட் மாஸ்டரா இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னா இதுக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுக்குறாரு போலயே, இந்த ஜியாங் யாங் வந்துட்டு ஒரு சாதாரண ஆள் கிடையாது போல அப்படிங்கிறப்ப ஜியாங் யாங் வந்துட்டு ஓ நீங்க எல்லாருமே என்ன இன்வைட் பண்ண வந்திருக்கீங்களா, அந்த டிவைன் இம்மார்டலை பார்த்து நீங்க அவ்வளவு பயப்படுறீங்களா, அவன்கிட்ட போயிட்டு சொல்லுங்க அவன் வந்துட்டு இப்ப நான் பார்க்க வந்தான் அப்படின்னா இப்ப வரைக்கும் அவன் பண்ணது எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிருவேன், இல்லனா அவனுக்கு சான்ஸ் கொடுக்கல அவனை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அவனை அடிச்சு இழுத்து அங்க கொண்டு போயிடறானுங்க டிவைன் இம்மார்டல். ஜியாங் யாங்க வந்துட்டு நாங்க கூட்டிட்டு போயிட்டோம், உன்னோட கமெண்ட்டுக்காக வெயிட் பண்றோம் அப்படிங்கிறப்ப அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்செஸ்டர் வந்துட்டு ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, இவன் வந்துட்டு ஆன்செஸ்ட்ரல் ஹியூமனிட்டி பேலஸ் சேர்ந்தவன் இல்லையே அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சோ நீ தான் ஜியாங் யாங்கா அப்படின்னு கேட்கிறப்ப பப்ளிக்கா வேற இவன் அசிங்கப்படுத்திட்டானா ஹீரோ, அதனால ஹீரோக்கு வந்து 1000 ஃபார்ச்சூன் பாயிண்ட்டும் 5000 ஃபேட் பாயிண்ட்டும் வந்துட்டு கிடைக்குது. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.